ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கனமான கடாய் இது. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றுறேன். மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் லோ. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கேஷ்யூ போட்டுக்கலாம். முந்திரி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சைக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு நான் சொல்லலைங்க, அது அவங்கவுங்க விருப்பம். லோ ரவையை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். பெரிய ரவையாக வாங்கிக்கோங்க, பவுடர் ரவையாக வாங்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. இதை வந்து ரவை மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போய் ரவை ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி. அந்த பதத்துக்கு வறுத்துக்கலாம். நெய் போடக்கூடாது, அந்த நெய்யே போடும். ஏன்னா நெய் இப்போ போட்டால் ரொம்ப சாகி ஆகிட்ட மாதிரி இருக்கும். இப்போ போட வேண்டாம். ரவை கலருக்கும் இப்போவும் சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரௌனாக ஆகக்கூடாது. பிஃபோர் தட் பண்ணு இப்படி ஒட்டாமல் வரும். இப்போ வந்து சர்க்கரை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். அதாவது ரேஷியோ சொல்கிறேன் எவ்வளோன்னு. இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ சர்க்கரை 1/2 கிலோ ரவை எடுத்தால் 1/4 கிலோ சர்க்கரைங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆஃப் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாதி மாற்றிக்கோங்க. இதில் வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன். அதாவது ஒரு 2 ஏலக்காய். அது என்ன எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா பவுடர் இது பண்ணிக்கலாம். தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிடுச்சு. நம்ம போட்டு ஏலக்காவும் இதோட நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை எல்லாம், அதெல்லாம் வந்து இந்த ரவையோட மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சுகர் போட்டோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நெய் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம் தாளிக்கிறதுக்குன்னு. இப்போது ரெஸ்ட் ஆஃப் த கீ ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் கை வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால் கை வைக்கலை நான். இப்படியே நம்ம அந்த ஸ்பேட்டலாலே நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் வைக்கணும்னா பாலெல்லாம் தெளிக்க வேண்டாம். இந்த சுகரோட சூட்லேயே நம்ம செய்ய வரும், நல்லா குடிக்க வரும். நம்ம சுகர் நல்லா சுடுது. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலெல்லாம் தெளித்தா ஒரு 2 டேஸ் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு செல்ஃப் லைஃப் இருக்காது. அதனால் நல்லா இந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சூடு பதம் இருக்கும். அப்படி சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அந்த சூடு டைமில் ரொம்ப இதுவாக வேண்டாம், சும்மா லைட்டாக வேணும்னா. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் பிடிக்கிறச்ச உங்களுக்கு வந்து பார்க்கவும் இப்படி நல்லா மோல்டிங்காக இருக்கும். அதே டைமு நீங்கள் புட்டாலோடையதான் உதிரும், நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஜூஸியாக ஆகிடுங்க. சம்டைம்ஸ் அப்படியே ஒரு மாதிரி வெரைட்டி மாதிரி இருக்கும். புட்டு நம்ம சாப்பிடும் போது ட்ரையாக இருக்கும். இது வந்து எப்போவுமே வெட்டாக இருக்கும். அதனால் எந்த லட்டு பிடிக்கும் போது இப்படி அணைச்சாப்பில் பிடிங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிப்போம். இப்படி கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு எக்ஸஸ் இப்படி பண்ணுறச்சேவே இதெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் வந்துடும் வெளியில். நமக்கு மோல்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிடிக்கிறச்சு எல்லா இது லட்டும் ஒரே ஷேப்பில் வருங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் மீ கிரிதரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.